வணக்கம் நண்பர்களே. கையில காசு இருந்தா தான் கடையில கருவாடுன்னு சும்மாவா சொன்னாங்க? உங்க பாக்கெட்ல பணம் இருந்தா நீங்க பேசுற மொக்கையான பேச்சுக்கு கூட இந்த உலகம் எந்திரிச்சு நின்னு கை தட்டும். இன்னைக்கு நான் உங்களுக்கு 6 தங்கமான பண ரகசியங்கள சொல்லப் போறேன். இத மட்டும் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா 2026ஆம் வருஷம் உங்களுக்கு கஷ்டமான வருஷமா இருக்காது. நீங்க வானத்துல பறக்கிற வருஷமா அமையும். இந்த விஷயத்த ஸ்கூல்ல சொல்லித் தர மாட்டாங்க, பெத்தவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன் இந்த உலகமே உங்களுக்கு சொல்ல விரும்பாது. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்க லைஃபையே மாத்தப் போகுது. பண ரகசியம் நம்பர் 1. கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் காசு வராது, திறமையா உழைக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா நிறைய சம்பாதிக்கலான்னு. ஆனா அது இப்போ காலாவதியான ஐடியா. வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் ஒருத்தரை கோடீஸ்வரன் ஆக்கும்னா இன்னைக்கு மூட்டை தூக்குற தொழிலாளி தான் உலகத்தோட பெரிய பணக்காரரா இருக்கணும். ஏன்னா அவங்கள விட கடினமா யாராலையும் உழைக்க முடியாது. எங்க அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு, மகனே, என்னைக்குமே ஒரு ஆவரேஜ் மனுஷனா இருக்காத. நீ எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலைய உன்னைத் தவிர வேற யாராலையும் இவ்வளவு சூப்பரா செய்ய முடியாதுன்னு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு அந்த வேலையில கில்லாடியாகணும். உனக்கு மாற்று ஆளே இருக்கக்கூடாது. நீங்க ஒரு புல்வெட்டுற ஆளா இருந்தா கூட ஜனாதிபதி மாளிகையில புல் வெட்டணும்னா உங்களை தேடிதான் வரணும். அந்த அளவுக்கு உங்க திறமைய வளர்த்துக்கோங்க. இந்த வித்தியாசத்தை பாருங்களேன். ஹார்ட் ஒர்க், தினக்கூலி, நாள் பூரா உழைச்சு 500-700 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஸ்கில்டு ஒர்க், வீடியோ எடிட்டர், அதே காசை 1 மணி நேரத்துல சம்பாதிச்சிடுறாங்க. ஹை வேல்யூ ஸ்கில், ரியல் எஸ்டேட் புரோக்கர், 1 மணி நேரத்துல ஒரு டீல முடிச்சு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதனால 2026க்கான உங்க முதல் ரூல் இதுதான். மார்க்கெட்ல அதிக டிமாண்ட் இருக்கிற ஒரு ஸ்கில்ல தேர்ந்தெடுங்க. அடுத்த 90 நாளைக்கு அதுல முழுசா மூழ்கிடுங்க. உங்க வருமானம் 3 மடங்கு அதிகமாகும்னு நான் கேரண்டி தரேன். ஆனா எவ்வளவு காசு வந்தாலும் அதை தக்க வைக்க தெரியலன்னா அது வந்த வேகத்துல அது ஓடிடும். அதுதான் நம்ம அடுத்த சீக்ரெட். பண ரகசியம் 2. செலவை கட்டுப்படுத்த கத்துக்கோங்க. ஒருத்தர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் அப்படிங்கறத வச்சு அவர் பணக்காரர் ஆகிறதில்ல. அவர் எவ்வளவு செலவு பண்றார் அப்படிங்கறத வச்சு தான் அவர் பணக்காரரா இல்ல ஏழையான்னு முடிவாகுது. உங்க செலவு உங்க கைமீறி போச்சுன்னா சீக்கிரமே நீங்க நடுத்தெருவுக்கு வந்துருவீங்க. பாப் மியூசிக்ல உலகத்தையே ஆட்டி படைச்ச மைக்கேல் ஜாக்சனே எடுத்துக்கோங்க. அவர் வருஷத்துக்கு கோடிக்கணக்கான டாலர் சம்பாதிச்சாரு. ஆனா அவர் இறக்கும்போது $400 மில்லியன் கடனோட தான் செத்தாரு. அதுக்கு காரணம் கட்டுப்பாடே இல்லாத அவரோட ஆடம்பர செலவு தான். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை மேனேஜ் பண்ற திறமையும் வேணும். இந்த தங்க விதிய மனசுல வச்சுக்கோங்க. ஒரு பொருளை உங்களால வாங்க முடியுங்கிறதுக்காகவே அதை நீங்க வாங்கிடக்கூடாது. இதை செஞ்சு பாருங்க. அடுத்த 30 நாளைக்கு நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன செலவையும் ஒரு டைரியில எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு எங்கெல்லாம் தப்பு பண்றீங்கன்னு தெரியும். செலவு பண்ணும்போது 2 விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். உங்க ஆரோக்கியத்துக்கும் படிப்புக்கும் செலவு பண்ணும்போது கஞ்சத்தனம் பார்க்காதீங்க. ஆனா இந்த சும்மா ஊர் சுத்துறது, தியேட்டர், அனாவசிய பொருட்கள் வாங்குறதுன்னு பொழுதுபோக்கு விஷயங்கள்ல நீங்க உலகத்திலேயே பெரிய கஞ்சனா இருக்கணும். பண ரகசியம் 3. உங்க வருமானத்துக்கு ஸ்கிரீன் கார்டு போடுங்க. நாம 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கினா கூட அதுல கீறல் விழுந்துடக்கூடாதுன்னு 200 ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்கிரீன் கார்டு போடுறோம். ஆனா உங்க குடும்பத்துக்கே வருமானம் தர்ற உங்களோட வருமானத்துக்கு என்ன பாதுகாப்பு வச்சிருக்கீங்க? உங்க வருமானத்துக்கான அந்த ஸ்கிரீன் கார்டு தான் டேர்ம் இன்சூரன்ஸ். மாசம் ஒரு சின்ன அமௌண்ட் கட்டினா போதும். நமக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம குடும்பத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கிடைக்கும். பணம் சம்பாதிக்கிறத விட அந்த வருமானத்தை பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியம். டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி சொன்னாலே நிறைய பேர் எனக்கு இப்போ இது எதுக்குன்னு தள்ளி போடுவாங்க. ஆனா ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வரும்போது தான் அதோட அருமை புரியும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளவு கம்மியான காசு கட்டினா போதும். வயசு ஏற ஏற நீங்க கட்ட வேண்டிய காசும் அதிகமாகும். அதனால லேட் பண்ணாதீங்க. பண ரகசியம் 4. கடனை பத்தி முதல்ல புரிஞ்சிக்கோங்க. பணக்காரங்களுக்கும் மிடில் கிளாஸ் ஆட்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசமே அவங்க கடனை எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிறது தான். கடன்ல 2 வகை இருக்கு. நல்ல கடன், குட் டெட். கெட்ட கடன், பேட் டெட்.
ஒரு சொத்து வாங்க கடன் வாங்குறது, கார் வாங்க கடன் வாங்குறது, பிசினஸ் ஆரம்பிக்க கடன் வாங்குறது, மொபைல் ஃபோன் வாங்க கடன் வாங்குறது, இஎம்ஐ, லாபம் வர்ற இடத்துல முதலீடு பண்றது, லீவுக்கு டூர் போறதுக்காக கடன் வாங்குறது. கடனை பொறுத்தவரை ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. காலப்போக்குல எதோட விலை குறையுமோ அந்த பொருளை வாங்க என்னைக்குமே கடன் வாங்காதீங்க. பணக்காரங்க கடனை ஒரு கருவியா பயன்படுத்தி அதை வச்சு இன்னும் அதிகமா லாபம் சம்பாதிப்பாங்க. ஆனா மத்தவங்க தங்களால வாங்க முடியாத ஒரு ஆடம்பர வாழ்க்கைய வாழ்றதுக்காக கடன் வாங்குவாங்க. இப்படி கெட்ட கடன் வாங்கி மத்தவங்க முன்னாடி சீன் போடுறது தான் நம்ம அடுத்த பாயிண்ட். பண ரகசியம் 5. மத்தவங்களுக்காக ஷோ காட்டுறத நிப்பாட்டுங்க. மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக நீங்க பண்ற செலவு தான் உங்களை ஏழையாவே வச்சிருக்கு. 2026 மேல சத்தியமா ஒரு உறுதிமொழி எடுங்க. இனிமே மத்தவங்களுக்காக ₹1 கூட தேவையில்லாம செலவ பண்ண மாட்டேன்னு. ஒருத்தர் சொன்னது போல, நமக்கு பிடிக்காதவங்களை இம்ப்ரெஸ் பண்ண நமக்கே தேவைப்படாத பொருட்களை நம்ம கிட்ட இல்லாத காசை வச்சு வாங்குறோம். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! ஒருத்தன் புது ஐபோன் வாங்கினா நாமும் வாங்கணும். ஒருத்தன் மாலத்தீவுக்கு டூர் போயிட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போட்டா நாம கடன் வாங்கியாவது அங்க போய் போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறது தான் இப்போதைய சாபம். சிவபெருமானோட கல்யாண கதையிலிருந்து ஒரு பாடம் கத்துக்கோங்க. அவர் நினைச்சிருந்தா இந்திரன் கிட்ட இருந்து ஒரு பெரிய தேர கடனா வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா அவர் தன் நந்தி மேல தான் போனாரு. ஏன்னா இன்னைக்கு வாங்குற கடனை நாளைக்கு திருப்பி கொடுக்கணும். ஒரு நாள் ஷோ காட்டுறதுக்காக எதுக்கு கடன் வாங்கணும்? அதனால 2026ல இந்த தேவையற்ற செலவுகளை நிப்பாட்டுங்க. பண ரகசியம் 6. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா ஆரம்பிங்க. நீங்க கோடீஸ்வரர் ஆகணும்னா அதுக்கு தேவையான முக்கியமான பொருளே நேரம்தான். எவ்வளவு சீக்கிரமா உங்க கரியரை ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு பெரிய வெற்றிய நீங்க பார்க்கலாம். உலகத்தோட டாப் பணக்காரங்கள ஒரு நிமிஷம் பாருங்களேன். வாரன் பஃபெட் அவரோட 11 வயசுலயே முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இப்போ அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் ரொம்ப லேட்டா ஆரம்பிச்சிட்டேன், இன்னும் சீக்கிரமா பண்ணிருக்கணும்னு சொல்றாரு. ரிச்சர்ட் பிரான்சன் அவரோட 16 வயசுல முதல் பிசினஸ தொடங்கினாரு. ஈலான் மஸ்க் அவரோட 12 வயசுல ஒரு சாஃப்ட்வேரை செஞ்சு வித்தாரு. உங்க வயசு 18ல இருந்து 25க்குள்ள இருந்தா இதுதான் உங்களுக்கான கோல்டன் டைம். புது ஸ்கில்ஸை கத்துக்கிறதுக்கும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் தோத்து போனா அதிலிருந்து பாடம் கத்துக்கிறதுக்கும் இதுதான் சரியான வயசு. நீங்க காலேஜ் படிச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பார்ட் டைம் வேலையாவது செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிங்க. உங்க அப்பா அம்மாவை சார்ந்து இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கோங்க. முடிவுரை: 2026 நமதாக்குவோம். இந்த வரப்போற 2026 சாதாரண வருஷம் கிடையாது. அதோட எண்களை கூட்டுனா 2 + 0 + 2 + 6 = 10, அதாவது 1ன்னு வரும். அதாவது இந்த வருஷத்துல நீங்களும் நம்பர் 1 ஆகணும். உழைக்க தயாரா இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நான் சொன்ன இந்த 6 ரகசியங்களையும் நேர்மையா ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கையே மாத்திர ஒரு வருஷமா இது அமையணும்னு நான் வாழ்த்துறேன். இப்போ நீங்க செய்ய வேண்டிய 2 விஷயங்கள். இன்னைக்கு நான் சொன்னதுல உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட் எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 3 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. கடைசியா ஒரு விஷயம் நண்பர்களே, பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலைன்னா அதை சரியா நிர்வகிக்கிறது ஒரு ஒழுக்கம். 2026ஆம் வருஷம் உங்க எல்லாருக்கும் ஒரு புது ஆரம்பமா இருக்கட்டும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் வெறும் பேச்சோட நின்றுடாம இன்னைக்கே அதுக்கான சின்ன சின்ன வேலைகளை ஆரம்பிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு சின்ன முடிவு தான் நாளைக்கு உங்களை ஒரு பெரிய இடத்துல உட்கார வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் மோட்டிவேஷனல் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.